வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் நவம்பர் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ராஜா இருக்காருல்ல, அவர் நம்ம ஹீரோ கிட்ட தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போது தீபாவதி வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ராஜா நேராக ஹீரோ கிட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, பார்த்தீங்களா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. இந்த சந்தோஷம் எப்போவே நீடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் தம்பி. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னம்மாம்மா சொல்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் உண்மையை சொல்ல வேணாம் ஈஸ்வரி கிட்ட. அப்படி உண்மையை சொன்னால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் மாப்பிள்ள. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மாமா போன வாட்டி நடந்த கோவில் கும்பாபிஷேகத்திலேயே நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அம்மா இறந்ததுனால என்னால் உண்மையை சொல்ல முடியலை. ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லி தான் மாமா ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் உண்மையை மறைச்சி வச்சிருக்க முடியாது. அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அத்தையோட கோவத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தை கண்டிப்பாக வந்துட்டு மன்னிக்கவே மாட்டாங்க. நான் உண்மையை சொல்கிறது தான் நல்லது. இதனால என்ன விளைவுகள் வருதோ அதை சந்திச்சு தான் மாமா ஆகணும் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே தீபவதி கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் என்ன இவ்வளோ நேர்மையாக பேசுகிறான், உண்மையை சொல்லணும் அப்படின்னு இவனாவே சொல்கிறான். அப்போது இவன் உண்மையாகவே நல்லவன் தானா அப்படின்னு தீபவதி நினைக்கிறாங்க. அப்போ ராஜா நேராக ஹீரோ கிட்ட, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, நானே சொல்கிறேன் நீங்கள் உண்மையை மறைச்சிடுங்க அப்படின்னு. ஏன் மாப்பிள்ள நீங்கள் கேட்க மாட்டீங்க? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை மாமா, நான் உண்மையை மறைக்கிறதுல எந்தவித நியாயமும் இல்லை. நான் உண்மையை சொல்லி தான் மாமா ஆகணும். தயவு செஞ்சு என்னை மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம ராஜா நினைக்கிறாரு, மாப்பிள்ளை இவ்வளோ பிடிவாதமாக இருக்காரு, உண்மையே சொல்லி தான் ஆவேன் அப்படின்னு. இதனால மாப்பிள்ளைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேராக பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி அத்தை கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே எப்போ வருவோம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே போகிறோம் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும், சரியா பேராண்டி, பேத்திங்களையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேவதி ரோகிணியை பார்த்து, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாட்டி நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருங்க கண்ணுங்களா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பார்த்துக்கிறதுக்கு லட்சுமி அப்புறம் இன்னொரு வேலைக்கார பொண்ணும் இருக்காங்க. அதனால நீங்கள் கவலைப்படாமல் போங்க. இது கேட்டதும் அந்த பொண்ணுங்களும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. ராஜா நேராக அவங்க அம்மா கிட்ட, அம்மா உடம்ப பார்த்துக்கிடுங்கம்மா, உங்களை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு தயவு செஞ்சு கோவப்படாதீங்கம்மா. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஐயா பேராண்டி, நான் ஏன் கோவப்பட போகிறேன் உன் மேலே? நீ என் செல்ல பிள்ளையா, நான் என்றைக்குமே உன் மேலே கோவப்பட மாட்டேன் சரியா அப்படின்னு சொன்னதோட ராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ தீபாவதி இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போது இவன் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கானா? இவன் பேசுகிறத பார்த்தா ரொம்பவே நேர்மையானவன் மாதிரியே இருக்கிறானே, எந்த வகையிலையும் அவங்க அத்தைக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ரொம்ப நேர்மையானவனாக இருக்கிறான். இந்த காலத்தில் இப்படி ஒரு நேர்மையானவனை நான் பார்க்கவே இல்லை. கோவில் கும்பாபிஷேகத்தை நடக்கிறதுக்காக மட்டும்தான் இவன் பொய் சொல்லியிருக்கானே தவிர்த்து மற்றபடி வேறு எதுக்காகவும் இவன் பொய் சொல்லலை. இவனோட ஒரு நோக்கம் ஒரு நியாயமானதாக இருக்கே அப்படின்னு தீபவதிக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. நம்ம ஹீரோ நேராக வீட்டுக்கு வராரு. அப்போ ஈஸ்வரி நேராக ஹீரோவை பார்த்து, வாங்க மாப்பிள்ள, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பரமேஸ்வரிக்கு ஏதோ பிரச்சனையாம்ல? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாத்த, அந்த காளியம்மா தான் பாட்டியை ஆயுதத்தால் தாக்கிட்டாங்க. இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள அந்த லேடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். பரமேஸ்வரி பாட்டியை எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதும் அவங்களோட நோக்கம். இது எதுக்குமே கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இனிமேல் இடம் கொடுக்கக்கூடாது. கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தணும். அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, சரிங்க மாப்பிள்ள. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை பாட்டிக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தவங்க இருந்து அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தணும். அத்தை வந்துருங்க அத்தை. ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள, எனக்கு அங்கே வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு என்னை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, அத்தை கிட்ட இதுக்கு மேலே கேட்டா
அத்தை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க இப்படி முரண்டு பிடிச்சு தான் பேசுவாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நேராக ரேவதி கிட்ட போயிட்டு, அத்தை வந்துட்டு எப்படியாவது அத்தையை சமாதானப்படுத்தி கூப்பிடணுமே, எப்படி கூப்பிடுறது அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மா கிட்ட பேசி பார்க்குறோம், அம்மா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேசி பாருங்க. கோவில் கும்பாபிஷேகத்தில் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அந்த இடத்துல ஒருத்தவங்க இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தணும். அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சரி ஓகே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பாட்டிக்கிட்ட பேசி பார்க்குறோம், அம்மா கிட்ட பேசி பார்க்குறோம், அம்மா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தீபாவதியை காமிக்கிறாங்க. தீபாவதி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தீபாவதியை பார்த்து, மேடம் இது மாதிரி சாரை பற்றின உண்மையை சொல்கிறதா நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு தீபாவதி சொல்கிறாங்க, அதை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, என்ன மேடம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. தீபாவதி சொல்கிறாங்க, இன்னைக்கு அந்த பரமேஸ்வரி வீட்டுக்கு போனப்ப ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவன் ஒரு தப்பான நோக்கத்துக்காக ஒன்றும் அந்த வீட்டில் தங்கலை. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும், அப்புறம் இந்த வீட்டை எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் இந்த குடும்பத்தை அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் நோட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு உண்மையை சொல்ல வேண்டாமோ அப்படின்னு நான் யோசித்தேன். இது கேட்டதும் அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே, மேடம் இதை பற்றி தான் மேடம் நாங்களும் உங்ககிட்ட சொல்கிறோம், அவரை பார்த்தா ரொம்பவே நல்லவர் மாதிரி இருக்காரு, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையால தான் அப்படி உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காரே தவிர்த்து அவர் உண்மையை மறைச்சி வேறு ஏதாவது அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தணுமோ இல்லை வேறு ஏதாவது திட்டமோ அவர் போடலை. அவரோட ஒரே நோக்கம் குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதனால நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மேடம். இப்போதைக்கு நம்ம உண்மையை சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும், நம்ம உண்மையை சொல்லுவோம், ஈஸ்வரி மேடம் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. இது கேட்டதும் அந்த தீபாவதி சொல்கிறாங்க, சரி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பேசிக்கிறாங்க, அந்த சார் ரொம்பவே நல்லவர், இந்த சார் வந்து அவர் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு சலுகை கொடுப்பாராம், எல்லாருக்குமே நிறையவே ஹெல்ப் பண்ணுவாராம். இவர் மாதிரி ஒரு சார் கிடைக்கிறதுக்கு அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி விசாரிச்சப்ப இதே மாதிரி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதும் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாப்பா நீ சொல்றது சரிதான், அவரு நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருந்தாரு அப்படின்னு நாங்களும் கேள்விப்பட்டோம். மேடம் வந்துட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் லேட்டா உண்மையை சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும், சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ தீபாவதி நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க, நம்ம இப்போதைக்கு உண்மையை சொல்லலாமா இல்ல கொஞ்சம் காலம் தாழ்த்தி சொல்லலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு தீபாவதிக்கு ஒரே யோசனை. அப்போ நம்ம ரேவதி நேரா ஈஸ்வரி அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஆமாண்டி கோவில் கும்பாபிஷேகம், உங்க எல்லாரையும் தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேனே. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா பாட்டி இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்கள அந்த காளியம்மா ஆயுதத்தால தாக்கிட்டா, இதனால பாட்டியால கோவில் கும்பாபிஷேகத்தை சரியா நடத்த முடியாதுமா, நீங்க அந்த இடத்துல இருந்து பரமேஸ்வரியோட மருமகளா பொறுப்பா இருந்து வேலை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, யாருக்கிட்ட என்ன வந்து கேக்குற அப்படிங்கிறத யோசனை பண்ணிதான் கேக்குறியா? அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, ரேவதி சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்கம்மா, பாட்டி எப்படியாவது இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கம்மா, ஆனா அவங்களுக்கு இப்படி ஆகிருச்சு, அந்த இடத்துல இருந்து நீங்க உதவி பண்ணுங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு. அப்ப ரோகிணி எல்லாரும் வராங்க. அவங்க வந்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு அந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா என் மேல அவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க, அப்படி பழி போட்ட அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அந்த ஊருக்கும் நான் வரமாட்டேன், அதுவும் என் அம்மா இறப்புக்கு காரணமான அந்த ஊருக்கு நான் வந்தேன் அப்படின்னா என்னோட அம்மாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது, தேவையில்லாம என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரேவதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே
தீபவதி மேடம் என்கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் உண்மையே சொல்லல. சரி அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்போம் அப்படின்னு நேரா தீபவதிக்கு போன் பண்றாங்க. தீபவதி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க மேடம். அப்போ நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருந்தேன். என் மாப்பிள்ளைய பத்தின உண்மைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க எந்தவித தகவலும் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப தீபவதி நினைக்கிறாங்க, மேடத்துக்கிட்ட இப்போதைக்கு நம்ம உண்மையை சொல்ல வேணாம், அந்த பையனே கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட உண்மையை சொல்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த நேரத்துல போயிட்டு உண்மையை சொல்லி ஒரு குடும்பம் பிரிகிறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருக்க வேண்டாம் அப்படின்னு தீபவதி நினைக்கிறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மேடம், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தீபவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இது மாதிரி நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்க மருமகனை பத்தி இங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பரமேஸ்வரி அவங்களோட பேரனை பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால சீக்கிரம் அவங்களோட உண்மைய கண்டுபிடிக்க முடியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றத வச்சுதான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அப்படின்னு நானே முடிவு பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துல இப்படி பேசுறீங்களே. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ஏன் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த கோவில் கும்பாபிஷேகம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல இடம் தானே. ஒருவேளை அங்க போனா உங்க மருமகனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குல்ல. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம், நீங்க போங்க, நீங்க போய் அங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதோட அந்த பாட்டிக்கு வேற ரீசெண்டா ஏதோ விபத்து ஆகின மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சோ நீங்க வந்துட்டு அங்க போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ண மாதிரியும் இருக்கணும்ல. இதை கேட்டதும் அந்த ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மேடம், எனக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. சோ தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், என்னால கும்பாபிஷேகத்துக்குள்ள உண்மையை கண்டுபிடிக்க முடியல. சோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும், சரிங்க மேடம், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, சரி உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ச்சே, இவங்க என்ன இப்படி சொதப்பிட்டாங்க, இவங்க எப்படியாவது உண்மையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சுதான் நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிட்டாங்களே அப்படின்ட்டு ஈஸ்வரிக்கு பெரும் குழப்பமா இருக்கு. கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போமா வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ரேவதி வராங்க. ரேவதி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாள் தான் பாட்டி மேல கோவமா இருக்க போறீங்க, தயவு செஞ்சு சொல்றத கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம ஈஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க, பெசாப்ல அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போயிட்டு வந்துருவோமா அப்படின்னு ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.